கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிசயமாய் நடத்தி செல்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 18வது அதிகாரம் அதன் 5வது வசனம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே அங்கே நீதிமானுடைய அந்த விளக்கு என்றால் வாழ்க்கையை குறிக்கும். நம்பியிருக்கிற அல்லது எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை குறிக்கும். சார்ந்திருக்கிற பலமுள்ளவைகளை எல்லாம் குறிக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். அப்படியானால் நீதிமான்களுடைய விளக்கை கர்த்தர் ஏற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படி என்று சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கை குறித்து அவன் எழுதும் பொழுது அதை தேவனுக்கு முன்பாக சொல்லுவதை நாம் காண முடிகிறது. ஆனால் தேவன் இருள் ஆகியிருந்த அந்த வாழ்க்கையின் பகுதிகளிலே அவனுடைய வாழ்வு முடிந்ததென்று அல்லது அது நலிந்து போயிற்றென்று அதை விட்டுவிடாதபடி தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாக நீதிமானாக மாற்றப்படுகிறான். மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையும் இருளின் அந்தகாரத்தின் பிடியிலிருந்தும் பாவ வல்லமையினிருந்தும் விடுவிக்கப்பட்டு அந்த வாழ்க்கை ஒளியேற்றப்பட்டதாக இருக்கும். காரணம், தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவரை சார்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறவருடைய வாழ்க்கை, அவருடைய விளக்கு அணைந்து போகாதபடி ஆண்டவராகிய தேவன் ஒளியேற்றுவிக்கிற தேவனாக அங்கு வெளிப்படுவதை காண முடிகிறது. தன் துன்மார்க்கத்திலே துணிவாய் நடந்து தன்னுடைய வாழ்விலே தெய்வ பயமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிற, தேவனை சார்ந்து வாழ பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் துன்மார்க்கருடைய அந்த பங்கை அடைகிறதை நாம் இங்கே காண்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் நம்பிக்கைகள், அவருடைய வாழ்க்கையின் பிரகாசங்கள், வாழ்க்கையினுடைய வெளிச்சங்கள் அத்தனையும் அணைந்து போகிற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படியே நாம் நீதிமான்களாய் இருப்போம். நம்முடைய விளக்கு, நம்முடைய வாழ்க்கையாகிய விளக்கு, நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்களை கர்த்தரே நமக்கு ஏற்றி நம்முடைய வாழ்வில் இன்னும் பிரகாசத்தை கட்டளையிடுவாராக. வேதவசனம் சொல்லுகிறபடி ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார். அவருடைய அந்த பிரகாசத்தினாலே, அந்த வெளிச்சத்தினாலே நம்முடைய வாழ்வினுடைய இருள்கள் எல்லாம் நீங்கி இன்னும் மகிமையான பிரகாசமுள்ள ஒரு விளக்காக எரியும்படிக்கு ஆண்டவராகிய தேவன் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை நாம் நெறிந்த நாணலை போல, மங்கியெறுகிற திரியை போல இருக்கிற வாழ்க்கையிலும் கர்த்தரிடமாய் திரும்பும் பொழுது அதை அப்படியே அணைந்து போக விட்டுவிடாதபடி அதை பிரகாசித்து ஜுவாலித்து எரியும்படியாக நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அனபடினாலே இன்றைக்கு துன்மார்க்கத்திற்கு ஏதுவான செய்கைகளை விட்டுவிட்டு நீதிமான்களுக்குரிய நித்தியத்திற்குரிய கிரியைகளை நாம் தொடர்ந்து பற்றி கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், நீதிமானுடைய விளக்கையோ கர்த்தர் ஏற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்வை எதிலே கவனம் செலுத்துகிறோமோ அதற்கு ஏற்றபடியான நன்மைகளை, அதற்கேற்றபடியான பலனை நாம் அறுவடையாக்கி கொள்ளுவோம். நாம் நீதிமான்களாய் இருப்போம் என்றால், நீதிமான்களாய் வாழ ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையாகிய விளக்கு, நம்முடைய ஜீவிதமாகிய சகல காரியங்களிலேயும் தேவன் தம்முடைய பிரகாசத்தை அனுப்பி மகிமைப்படுத்துவார். நாம் ஒருபோதும் துன்மார்க்கராய் வாழ்ந்து வாழ்க்கை ஒழிந்து போக இல்லாமல் போக நம்முடைய வாழ்வை இடம் கொடுக்க வேண்டாம். நீதிக்குரியவைகளை சிந்தித்து நீதிமான்களாகவே வாழுவோம். கர்த்தராகிய தேவன் நமக்கு சத்துவத்தையும் பலனையும் தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே,
நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே, உங்கள் அளவில்லாத கிருபை எங்களை இந்த நாளின் காலை வேளையிலே உம்முடைய சத்தத்தை கேட்க வைத்திருக்கிறதப்பா. துன்மார்க்கனுடைய விளக்குகள் அணைந்து போகுமே, அணைய பண்ணுகிறவன் நீங்கள் தான்ப்பா தகப்பனே. சூழ்நிலை காற்றுகளால், பிரச்சனை போராட்டங்களால் இன்றைக்கு எத்தனையோ துன்மார்க்கர்கள் ஆண்டவரே மரணத்தை தேடுகிறார்கள். தற்கொலை என்கிற அல்லது சாவு என்கிற அந்த வழியை தேடுகிறார்களே. ஆனால் கர்த்தாவே, நாங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்து நாங்கள் நித்தியத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தோடு எங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொள்ளாதபடி நாளுக்கு நாள் எங்கள் வாழ்க்கை பிரகாசமடைய தேவரீர் என் விளக்கை ஏற்றும்படிக்கு உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே, கர்த்தருடைய மகிமையினாலே நாளுக்கு நாள் எங்கள் வாழ்க்கை பிரகாசமடைய ஜுவாலித்து எரிகிற ஆண்டவரே வாழ்க்கையாய் மாற கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அப்படியே நாங்கள் ஆண்டவர் பிரகாசிக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தில் அநேகம் வெளிச்சம் காண்படிக்கு ஏதுவாய் இருக்குமே. அப்படி எங்களை நடத்தும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.